நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இந்த பயாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அங்கே மக்கள் மத்தியில் போகும்போது அப்படியே எங்கே பார்த்தாலும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், அது கூட இல்லை தளபதி தான் வரணும், இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்லாம். அப்போ ஆல்ரெடி 115 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னும் போது எதுக்கு 2 சீட்டுக்கு அலையன்ஸா? அப்படி அந்த இன்னும் 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணாலே அந்த 2 சீட்டு வந்துட போகுது. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு கூட்டணி? இந்த கூட்டணி பலத்தை நம்பி ஜெயிக்கிறது இப்போ இங்கே திமுக, அதிமுக, பாஜக இவங்க தான். அவங்களுக்கு கூட்டணி பலம்லாம் தேவையில்லை. அப்படியே அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டெல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்துட போகுது. திமுகவுடைய ஓட்டெல்லாம் பாதிக்கு மேலே இந்த பக்கம் வந்துட போகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க அப்படியே சப்ஜாடாக அத்தனை பேரும் இங்கே தான் வரப்போகிறாங்க. அப்போது இப்போவே 45 போது எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் முடிகிறதுக்குள்ளே ஒரு 55-60% ஆயிரும் தாவேக்கா. ஒருவேளை நாளைக்கே திமுக வந்து சரிங்க வந்து நாங்கள் உங்களோட இணைகிறோம், நீங்கள் தான் சிஎம், யார் தளபதி தான் சிஎம் அப்படின்னு திமுக வந்து சேர்ந்தால் சேர்த்துக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படி சொன்னாலுமே அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிறவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு திமுக கூட ஏற்றுக்கலாம். அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி 55 கிராஸ் ஆயிடுச்சிங்க. 55 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் திமுக, அதிமுக, பாஜக ஒன்றா சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தளபதியை. தலைவர் ஒன்று சொல்வார், அதுக்கப்புறம் உடனே பொதுக்குழு செயற்குழுலாம் என்ன சொல்லுவாங்க, முடிவெடுக்கும் உரிமையை தலைவரிடம் கொடுக்கிறோம். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த குழுவெல்லாம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தவிர அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய பொதுக்குழு அப்படின்னு. இந்த விஷயத்தில் வந்து நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உறுதியாக சொல்லிட்டு இருக்கேன். அது டிடிவி அவர்களையோ இல்லை ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களையோ ஈவன் செங்கோட்டையன் அவர்களையோ இப்போ தானே வெளில பண்ணாங்க. இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே மறுபடியும் சேர்க்கறது அப்படின்றது கட்சியை டேமேஜ் தான் பண்ணுமே தவிர அது பலப்படுத்தாது. ஏன்னா தலைவர் பலவீனமாகி விட்டார். சிவா இப்போ என்டிஏலேருந்து போகும்போது போய் பேசினார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர். ஸோ அவர் இந்த கூட்டணியை விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னும் போது ஏங்க இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் கூட வாங்க, என்டிஏலேயே இருங்க, அவங்க அந்த பக்கம் இருக்கட்டும், இவங்க இந்த பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பேசினாங்கன்னு சொல்லலாம். அது லாஜிக். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட தான் பயணிக்க போறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அதற்கான குழுக்களையும் அமைச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி டிவிகே கூட கூட்டணிக்கு வர போகிறது, டெல்லியில் வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட பேசி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற டாக் எல்லாமே கடந்த காலத்தில் போய்கிட்டு தான் இருந்தது. காங்கிரஸ் டிவிகே பக்கம் வராது, திமுக கூட தான் பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்போ டிவிகேக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் என்ன காரணம் அப்படின்னா, டிவிகே தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையில் தானே சார்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களை தான் நான் தற்கூரின்னு சொல்லுவேன். ஏங்க ஆல்ரெடி அவங்க 45% கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 115 தொகுதிகளில் அவங்க லீடிங்கில் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கூட்டணி? இன்னும் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அது எலெக்ஷனுக்குள்ளே அதை கவர் பண்ணிட முடியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களுக்காக சில பேர் சர்வே எல்லாம் தேர்தலே இன்னும் நடக்கல, தேதியே அனௌன்ஸ் பண்ணல, லீடிங்ல போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இந்த பயாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அங்க மக்கள் மத்தியில் போகும்போது அப்படியே எங்க பார்த்தாலும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், அது கூட இல்லை தளபதி தான் வரணும், இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்லாம். அப்போ ஆல்ரெடி 115 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னும் போது எதுக்கு 2 சீட்டுக்கு அலையன்ஸா? அப்படி அந்த இன்னும் 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணாலே அந்த 2 சீட்டு வந்துட போகுது. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு கூட்டணி? இந்த கூட்டணி பலத்தை நம்பி ஜெயிக்கிறது இப்போ இங்கே திமுக, அதிமுக, பாஜக இவங்க தான். அவங்களுக்கு கூட்டணி பலம்லாம் தேவையில்லை. அப்படியே அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டெல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்துட போகுது. திமுகவுடைய ஓட்டெல்லாம் பாதிக்கு மேலே இந்த பக்கம் வந்துட போகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க அப்படியே சப்ஜாடாக அத்தனை பேரும் இங்கே தான் வரப்போகிறாங்க. அப்போது இப்போவே 45 போது எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் முடிகிறதுக்குள்ளே ஒரு 55-60% ஆயிரும் தாவேக்காக்கு. இல்லை மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக, அதிமுக சேர்த்தே அத்தனை % வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். இதுதாங்க ஒரு புரட்சிங்க. அதுவும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகட்டும், அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு 70 டச் பண்ணிடும் பாருங்க. 70% ஓட்டு. தியேட்டரில் வரக்கூடிய கூட்டமா அவங்க தானே ஓட்டு சாவடிக்க வர போகிறாங்க. ஒன்று செய்யலாமா, தேட்டரில் எத்தனை பேர் பார்க்க முடியும் தமிழகத்தில் இருக்கவங்களாம்? அதனால் வீடுகளில் தோறும் இலவசமாக என்ன இப்போது ஒரு படத்தை இலவசமாக போடுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. அது ஒரு பிரச்சாரமாகவும் ஆகும், மக்களுக்கு வந்து கருத்துக்களை எடுத்து சொன்ன மாதிரி ஆகும். அதனால் இப்படி செய்யலாமே,
உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த படத்தை நாங்கள் வந்து விலையில்லாமல் ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொன்னா கூட நல்லா இருக்கும் இலவசமாக. அப்படின்னு நினைக்கிறேன். விலையில்லாமல், இல்ல அரசியல் கட்சியை இலவசமாக கொடுப்பது போல. விலையில்லாமல், இலவசன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த விலையில்லாமல் எல்லா சேனல்லையும் திருப்பி திருப்பி, ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சிங்காரவேலன் படம் தான் திருப்பி திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தை திருப்பி திருப்பி போட்டால் அது ஒரு பெரிய புரட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா. இது மாதிரி மாற்றி யோசிக்கணும். பார்த்தீங்களா, நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கே இந்த ஐடியா வந்தது. இந்த மாதிரி பண்ணால் 70% 80% ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வராது அப்படிங்கும்போது அவருடைய பார்வை அடுத்து அதிமுக பக்கம் செல்வதற்கான, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு. அதன் பிறகு அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சுட்டாங்க, அப்படி நான் பேசல அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் அந்த பக்கம் செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகுமா? விஜய் அந்த பக்கம் போக மாட்டார். அதிமுக இந்த பக்கம் வரணும். அவர் வேணா ஒரு டெப்டி சிஎம், இல்லை மிஞ்சி போனால் ஒரு விவசாயத்துறை மந்திரி, அப்படி ஏதாவது கொடுக்கலாம். அதுக்கு ஒத்துக்கினா அவர் வரலாம். தளபதியை நீங்கள் சிஎம்மாக ஏற்றுக்கணும். அவங்களோட தான் கூட்டணி. அவங்க தான் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்கல்ல, ஏற்றுக்கிறதா தான் வந்து சேருங்க, யார் வேணால் வந்து சேருங்க. அதிமுக என்னங்க திமுகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கே திமுக வந்து சரிங்க வந்து நாங்கள் உங்களோட இணைகிறோம், நீங்கள் தான் சிஎம், யார் தளபதி தான் சிஎம் அப்படின்னு திமுக வந்து சேர்ந்தால் சேர்த்துக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படி சொன்னாலுமே அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிறவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு திமுக கூட ஏற்றுக்கலாம். அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி 55 கிராஸ் ஆயிடுச்சிங்க. 55 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் திமுக பாஜக ஒன்றா சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தளபதியை. புரியுதுங்களா? அதனால் அவங்களாம் கூட வந்து சேரலாம். அப்படியே சொல்லிட்டு போங்களா, என்னப்பா எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே சினிமா மாதிரி கதை பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம். முக்கிய முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எது போன்ற முடிவுகள் எடுக்கப்படும் அதிமுகவில்? இல்லை, இன்னுமா இந்த உலகம் இந்த செயற்குழு பொதுக்குழு இந்த கூட்டத்தெல்லாம் நம்பி நிற்குது? அங்கே என்ன புதுசாக என்ன கட்சி நிர்வாகிகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்ல போகிறாங்க, அதில் யார் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்து அந்த கருத்தை ஏற்றுக்க போகிறாங்களா? கட்சி தலைவர் இல்லைனா பொதுச் செயலாளர் அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்றத எல்லாம் கேட்டுப்பாங்க. கேட்டுன்னு ரைட்டு அப்படின்னா எல்லா கட்சியிலையும் இந்த மானியமா ஒரு கட்சின்னு சொல்லின்னுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படி தானே சொன்னார் அவர். எந்த கட்சியிலையாவது தலைவர் சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்னு யாராவது பேசிக்கிறாங்களா? தலைவர் ஒன்று சொல்வார், அதுக்கப்புறம் உடனே பொதுக்குழு செயற்குழுலாம் என்ன சொல்லுவாங்க, முடிவெடுக்கும் உரிமையை தலைவரிடம் கொடுக்கிறோம். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த குழுவெல்லாம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகனே தவிர அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோ பெரிய பொதுக்குழு அப்படின்னு. மற்றபடி இதில் வந்து திடுக்கிடும் முடிவுகள், திடீர் திருப்பங்கள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிவா. அதெல்லாம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் கடைசியாக நடக்க இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கூட்டம், கடைசினா தேர்தலுக்கு முந்தைய நிலையில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு சொல்லிட்டீங்க நீங்களே ஒரு விளக்கமோ. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது முக்கியமான முடிவுகள், வெளியே கட்சியை விட்டு சென்றவர்கள், கட்சி ஆரம்பித்தவர்கள் மீண்டும் வருவதற்கு இணைவதற்கு ஏதாவது வாய்ப்புகள்? இந்த விஷயத்தில் வந்து நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உறுதியாக சொல்லிட்டு இருக்கேன். அது டிடிவி அவர்களையோ இல்லை ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களையோ ஈவன் செங்கோட்டையன் அவர்களையோ இப்போ தானே வெளில போனார் அவர், இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே மறுபடியும் சேர்க்கறது அப்படின்றது கட்சியை டேமேஜ் தான் பண்ணுமே தவிர அது பலப்படுத்தாது. ஏன்னா தலைவர் பலவீனமாகி விட்டார், இவங்கெல்லாம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக சரணடைந்து விட்டார். ஏன்னா கெடு விதிச்சார் செங்கோட்டையன். கட்சிக்குள்ளே இருந்து கட்சி தலைமைக்கு வந்து நீங்கள் ஒரு இதுக்குள்ளே முடிக்கலன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை பார்த்துட்டு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சும்மா இருக்க முடியுமா? அப்போ மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிறாங்க அன்கண்டிஷனலாக அப்படின்னு சொன்னால் அப்போ தலைமை வலுவிழந்து விட்டதுன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பான காரியம். அன்லெஸ் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இல்லைங்க நான் இது மாதிரி தப்பாக பேசிட்டேன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவரை சேர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து டிடிவி அவர்களை சேர்த்துன்னு அவர் நான் வந்து கட்சியின் ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அவர் வந்தவுடனே அவர் வந்து எனக்கு சில ஆதரவாளர்கள்னாரு, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னாரு. இருக்கிற குழப்பத்தில் போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் குழப்பம்தான் வரும். அதனால் அது சேர்க்கறதுன்னு முடிவெடுத்தால் அது கட்சியை இன்னும் வலுவிழக்க செய்யும் சிவா. இப்போ டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லும் போதுதான் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு கல்யாணத்தில் வச்சு டிடிவி அவர்களை சந்தித்து பேசுகிறாங்க. இது வந்து அரசியல் குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இல்லை என்னங்க இருக்கு, ஒரு கல்யாணம்னா 4 பேர் வரதான் செய்வாங்க. ஏன் திமுக அதிமுக தலைவர் ஒரு கல்யாணத்தில் போனால் சேர்ந்து பேசுறது கிடையாதா? அதெல்லாம் வந்து சகஜம்தான். அப்படி சும்மா வந்து அரசியல் நோக்கம்னா என்ன பண்ண போகிறாங்க? அவர் வந்து கட்சி கட்டுப்பாடு அப்படின்ட்டு பாஜகவுக்கு தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த டிடிவி இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னா எங்கே சேர்க்கணும்? பாஜகவில் தான் சேர்க்கணும்.
என்டிஏல சேர்க்கணும் அப்படின்னா அவர் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். அவர் ஒத்துக்காமல் வந்து இவர் அங்கே சேர்க்க முடியுமா? ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் சொல்லிட்டார்ல, தமிழகத்தில் என்டிஏ அப்படின்னா அது எடப்பாடி அவர்கள் தான், அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்ல. அதனால் அவரை சேர்க்கறதில்ல. பேசினாங்கன்னா கல்யாணத்துக்கு வராங்கன்னா 2 பேர் பேச தான் போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு போய் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணுறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்ல கடந்த காலத்துல கூட டிடிவி தினகரன் அவர்களை நேரடியாக சென்று அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேசினாங்க. அதாவது தமிழக பாஜக அதை என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேசினாங்க. இது கூட பெரிய அளவில் பேசப்பட்டது. மீண்டும் என்டிஏக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இப்போ கல்யாணத்தில் சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னா கடந்த கால வரலாற்றில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் கூட்டணிகளை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது சிவா, இப்போ என்டிஏலேருந்து போகும்போது போய் பேசினார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர். ஸோ அவர் இந்த கூட்டணியை விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னும் போது, ஏங்க இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் கூட வாங்க, என்டிஏலேயே இருங்க, அவங்க அந்த பக்கம் இருக்கட்டும், இவங்க இந்த பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பேசினாங்கன்னு சொல்லலாம். அது லாஜிக். ரெண்டாவது, இப்போ அவரை வந்து மறுபடியும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும். சரிங்க, இப்போ வந்து மறுபடியும் அதிமுகவில் இணைக்கணுன்னே அவருக்கு வந்து டாஸ்க் கொடுத்துக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். கல்யாண வீட்டில் தான் உட்காந்து பேசுவாங்களா? சுற்றி அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன டிடிவி சார் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்துருங்க, நாங்கள் பேசுகிறோம், இப்படி யாராவது பேசுவாங்களா? இல்லை, கல்யாண வீட்டில் ஒரு தனி அறையில் தனி ரூமில் பேசியிருக்கலாம். இல்லை, அவங்க பேசினது எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்க இடத்துல தான் அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணத்தில் போய் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரும் எழுந்து தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்கன்னா அப்போ அங்கே இருக்கவங்கலாம் பார்க்க மாட்டாங்களா? ஸோ கூட்டணிக்கு கொண்டு வரணும், இல்லை அதிமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரகசியமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓப்பனாக யாரும் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் இப்போ பேசினுக்கிறாங்க. நம்ம 2 பேர் செலிபிரிட்டி, நம்ம இல்லை, ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம 2 பேரும் எழுந்து இருங்க நாங்கள் தனியாக போய் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை சொல்லாமையே நம்ம 2 பேரும் எழுந்து போனாலோ பின்னாடி ஒரு 10 பேர் வரதான் செய்வாங்க. இல்லை இருங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு ரூமுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. பாருங்கள் 2 பேரும் தனி அறையில் சந்தித்தனர், என்ன பேசினாங்கன்னு தெரியல அப்படின்னு சில பேர் காதில் வேறு கதவுல வச்சு ஒட்டு கேட்கலாம். அதெல்லாம் சும்மாங்க, ஏதாவது சந்திச்சாங்க, கல்யாணத்தில் இது பண்ணாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறுதியாக ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டிருக்கு. காரணம், பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சித்தது, பேசியது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 செக்ஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் மேலே பதிவு செய்யாத வழக்காங்க, அதெல்லாம் வந்து அப்படியே போயிட்டு போப்பா அப்படின்ட்டு போவார் அவர். இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன, நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதே தவிர. இதை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, அவ்வளோத்துக்கு ஜெயிலில் போட போகிறாங்களா? இது என்ன கொலை மிரட்டல்? கோபமாக கொஞ்சம் பேசியிருக்கார், கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசியிருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை, அது தவிர்த்து இருக்கலாம். ஆனால் அதுக்காக கொலை மிரட்டல் அப்படின்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஆப்டிக்ஸ், அவ்வளோதான். இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அவரை? இல்லை கோர்ட்டில் தான் நீங்கள் போய் கேஸ் போட்டாலும் அதெல்லாம் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவர் பக்கம்லாம் லாயர் போய் ஆர்கியூ பண்ண மாட்டாங்களா? சும்மா அந்த நேரத்தில் ஏதோ போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.